கர்த்தர் சொல்ல, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. சொல்ல, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இன்றைக்கு என் மத்தியிலே கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்கிறார். தேவனுடைய வார்த்தை என் வாழ்க்கையில கடந்து வரப்போகிறது, பெரிய மாற்றத்தை தர இருக்கிறது. ஆமென். எத்தனை பேர் உற்சாகமா இருக்கிறீங்க? சரி, கொஞ்சம் முன்னாடி சேர்ஸ்லாம் கொஞ்சம் காலியா இருக்குது, ஃப்ரெண்ட்ல வந்துருங்க, ஃப்ரெண்ட்ஸ்ல வந்துருங்க. நல்லது. சரியா? போன வாரம் என்ன மெசேஜ் கொடுத்தேன் சொல்லுங்க. Why God must raise the Jesus from the earth. ஏன் இயேசுவை மரித்தோரிலிருந்து என்ன பண்ண வேண்டும்? எழுப்ப வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு 3 காரியம் சொன்னேன். கவனிங்க, 3 காரியம் சொன்னேன். சொன்னா சரி, ஜென்ஸில் இந்த சைடு சொல்லுவாங்க, நல்லா கவனிச்சுக்கணும். அவங்க தான் ஜென்ஸில் முதல்ல சொல்லுவாங்க, நான் இனிமேல் ஸ்டாண்டப் ஆன் த பெஞ்ச் தான். என்ன பண்ண போகிறோம்? ஸ்டாண்டப் ஆன் த பெஞ்ச் தான். ஒழுங்காப்பா கவனிக்கல, ஸ்டாண்டப் ஆன் த பெஞ்ச். அப்பா வெரி குட், வெரி குட். கை தட்டு, கை தட்டு. கரெக்டாக சொன்ன டீச்சர். நம்ம செகண்ட் சொல்லணும். 2வது பாயிண்ட், டீச்சர் ஸ்டாண்டப் ஆன் த பெஞ்ச் தான். 2வது காரணம் யாரோ சொல்லுங்க. தேவன் என்று, ஆமா, அவர் தான் கர்த்தர், அவர் தான் தேவன் என்று அறியும்படி அவர் உயிரோடு கூட எழுப்பார். 3வது காரணம் சொல்லுங்க. ஓ அல்லேலூயா. கரத்தட்டு, கரத்தட்டு, கரத்தட்டு. சுவிசேஷத்தை என்ன பண்ண எல்லாத்துக்கும் சொல்லணும். அவன் இப்பெல்லாம் கவனிக்கிறியா? சரி, இன்னைக்கு 4வது பாயிண்ட் எடுத்துக்கொள்வோம். இயேசுவை ஏன் தேவன் மரித்தோரிலிருந்து உயிரோடு கூட எழுப்ப வேண்டும் அப்படின்னா, பரிசுத்த ஆவியினாலே நம்மை அபிஷேகிக்கும்படியாக பரிசுத்த ஆவியானவரை நமக்குள்ளே தந்தருளும்படியாக இயேசுவானவரை அவர் மரித்தோரிலிருந்து என்ன பண்ணார்? உயிரோடு கூட எழுப்பினாரு. இயேசு சொன்னாரு, நான் மரித்தோரிலிருந்து எழுந்து நான் போய் அங்க சேர்ந்த பிறகு தேற்றவாளனை நான் என்ன பண்ணுவேன், உங்களுக்கு அனுப்புவேன் என்று என்ன பண்ணாரு? வாக்கு பண்ணினாரு. பரிசுத்த ஆவியின் அபிஷேகம், பரிசுத்த ஆவியின் வரங்கள், பரிசுத்த ஆவியினுடைய நிறைவை நமக்கு தந்தருள வேண்டும் என்பதற்காகவே இயேசுவை தேவன் என்ன பண்ணாரு? மரித்தோரிலிருந்து உயிரோடு கூட எழுப்பினாரு. 33வது வசனம், ஆக்ட் அப்போஸ்தலர் 33. வாசிப்போமா எல்லாம் சேர்ந்து? வாசிங்க. அவர் தேவனுடைய வலக்கரத்தினாலே உயர்த்தப்பட்டு பிதா அருளிய வாக்குத்தத்தத்தின்படி பரிசுத்த ஆவியை பெற்று நீங்கள் இப்பொழுது காண்கிறதும் கேட்கிறதுமாக இதை பொழிந்தருளினார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். அல்லேலூயா. இப்போ அது மாத்திரமல்ல, 39ல சொல்லுது, வாக்குத்தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் தம்முடைய தேவனாகிய கர்த்தர் வரவழைக்கும் தூரத்தில் உள்ள யாவருக்கும் உண்டாயிருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார். கவனிங்க, இயேசுவை ஏன் மரித்தோரிலிருந்து உயிரோடு கூட எழுப்ப வேண்டும்? கவனிங்க, ஆசமா சொன்னாங்க, அப்பப்போ கொஞ்சம் கவனிங்கன்னு சொல்லுங்க. ஏன் கவனிக்கணும்னா, கவனம்லாம் எல்லாம் மீன் வறுத்து வச்சுருந்த பூனை சாப்பிட்றமான்னு சில பேர் வீட்டுக்கு போய் என்ன குழம்பு செய்யணும்னு சில பேருக்கு யோசனையா அதெல்லாம் அப்புறம் யோசிக்கலாம். அதெல்லாம் மாம்சீகமான காரியம்.
இங்க வந்து நம்ம என்ன பண்றோம், தெய்வீகமான காரியத்துக்கு வந்திருக்கிறோம். இருந்தா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. சொல்லுங்க, தெய்வீகமான இந்த நேரத்துல நமக்கு என்ன இருக்கணும், என்ன வசனம் சொல்ல போறாரு, ஆண்டவரே நீ என்கிட்ட பேசு அப்படின்னு சொல்லி என்ன பண்ண, ஸ்தோத்திரத்தோடு கொஞ்சம் கேளுங்க. சரியா? இந்த தேவன் மருத்துவர்களுக்கு ஏன் எழுப்பினாரு அப்படின்னா, பரிசுத்த ஆவியானவர் இந்த பூமியில அசைவாடிட்டு ஓடிட்டார். அப்படியே நிரந்தரமா பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணல, பூமியில தங்கல. அவர் தங்காத காரணத்தினாலே தேவன் என்ன பண்ண, தமது ஒரே பேரான குமாரனை சிலுவையில ஒப்பு கொடுத்து பாவத்துக்கான பரிகாரத்தை என்ன பண்ணார், செய்தார். பாவத்துக்கான பரிகாரத்தை செய்த பிறகுதான் அவர் உயிர் தெழுந்து அங்க போய் அந்த ரத்தத்தை வந்து தேவ சமூகத்துல செலுத்தி அங்கிருந்து பிதாவிடத்திலிருந்து தேற்றவாளனாகிய பரிசுத்த ஆவியானவரை இந்த பூமிக்கு என்ன பண்ண முடியும், அனுப்ப முடியும். ஆகவே தேவன் என்ன பண்ண, மரித்தோரிலிருந்து உயிரோடு கூட எழுப்பி அவர் அசெண்ட் பண்ணார். அதாவது என்ன பண்ணாரு, பரமேறும்படியாக என்ன பண்ணாரு, அவர் உயிரோடு கூட என்ன பண்ண, பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு அங்கிருந்து என்ன பண்றாரு, பரிசுத்த ஆவியை என்ன பண்றாரு, பொழிந்தருளுகிறவராக இருக்கிறார். அப்ப பரிசுத்த ஆவியானவர் இன்னைக்கு இயேசுவை விசுவாசிக்கிற ஒவ்வொரு உள்ளங்களிலும் பொழிந்தருளப்பட வேண்டும். இயேசு உயிரோடு கூட எழுப்பலன்னா பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ண முடியாது, பொழிந்தருளப்படவே முடியாது. அவர் வந்து உள்ளத்துல வர முடியாது. ஆகவே தான் இயேசுவை என்ன பண்ணாரு, பாவத்துக்கான பரிகாரத்தை நமக்கெல்லாம் செஞ்சிட்ட பிறகு அவர் மரித்தோரிலிருந்து உயிரோடு கூட எழுப்பி 50வது நாள்ல பெந்தெகோஸ்தே பண்டிகையில பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்றாரு, பொழிந்தருளுகிறார். இப்படி பொழிந்தருளப்பட்ட இந்த பரிசுத்த ஆவியானவர் ஒரு வாக்குத்தத்தமானது இருக்கு. அது ஒரு ப்ராமிஸ். சொல்லுங்க, அது என்னதுங்க, ஒரு ப்ராமிஸ், வாக்குத்தத்தம். அதுதான் சொல்ற, அந்த வாக்குத்தத்தம் இயேசு சொன்னபடியே அவர் என்ன பண்றாரு, உயிரோடு கூட எழும்பி சொன்னபடியே 50வது நாள் என்ன பண்றாரு, பரிசுத்த ஆவியை என்ன பண்ணாரு, பொழிந்தருளுகிறவராய் இருக்கிறாரு. சரி, இது அன்றைக்கு நடந்தது ஒன்று மாத்திரமா அப்படின்னா கிடையாது. அன்றைக்கு இயேசு கிறிஸ்துவானவர் பொழிந்தருளப்பட்டது எந்த அளவுக்கு உண்மையோ இந்த இடத்துல சொல்லுது பாருங்க, வாக்குத்தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் வரவழைக்கும் தூரத்தில் உள்ள யாவருக்கும் என்ன பண்றது, இது உண்டாயிருக்கிறது அப்படின்னு நான் சொல்றாரு. அவர் சொல்றாரு, அன்றைக்கு நடந்ததுக்கு மாத்திரம் இல்ல, உங்க பிள்ளைகளுக்கு, தூரத்தில் உள்ள நமக்கு, இயேசு கிறிஸ்து வரவரைக்கும் இந்த பரிசுத்தாவின் அபிஷேகம் எல்லாருக்கும் உரியது. இந்த ஒரு ஆமென் சொல்லுங்க, எல்லாருக்கும் உரியது. இது வந்து ப்ராமிஸ். கவனிங்க, வாக்குத்தத்தம். இந்த வாக்குத்தத்தமான பரிசுத்த ஆவியானவரை அது விசுவாசத்தினாலே பெற்றுக்கொள்ள வேண்டும். By faith. என்ன, எப்படி ரட்சிப்பு விசுவாசத்தினாலே நாம் பெற்றுக்கொண்டோமோ, பரிசுத்தாவின் அபிஷேகமும் விசுவாசத்தினாலே பெற்றுக்கொள்ள ஒன்று. அது சாத்தியக்கூறு உண்டு. ரட்சிக்கப்படுவது எந்த அளவுக்கு உண்மையோ பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். அது வந்து பரிசுத்தாவின் வாக்குத்தத்தமாக கொடுக்கப்பட்டது. அது எல்லாருக்கும், இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற எல்லாருக்கும் உரியதாக இருக்கிறது. எத்தனை பேருக்கு விளங்குதுங்க? அல்லேலூயா. ஆகவே இந்த வாக்குத்தத்தத்தை நீங்க விசுவாசித்து இந்த பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். எத்தனை பேருக்கு விளங்குதுங்க? ஆமா. மற்ற திருச்சபைகளே பரிசுத்தாவின் அபிஷேகத்தையும் வரங்களையும் கொடுத்து சொல்ல மாட்டாங்க. ஆனா கரிஸ்மேட்டிக் சர்ச்சில் பரிசுத்தாவின் வரங்களையும் வல்லமைகளையும் சொல்லியே ஆகணும். ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் தான் இந்த இயேசு கிறிஸ்துவை என்ன பண்றாரு, மகிமை அடைய செய்கிறவராய், ஜனங்கள் மத்தியிலே கொண்டு செல்கிறவராய் என்ன பண்றாரு, இருக்கிறார். ஆகவே பரிசுத்த ஆவியானவர் நமக்கு என்ன பண்றார், பொழிந்தருளப்படுகிறவராய் இருக்கிறார். யார் இயேசுவை மரித்தோரிலிருந்து தேவன் உயிரோடு கூட எழுப்பினார் என்று விசுவாசிக்கிறீங்களோ அவர்கள் எல்லாருக்கும் தேவன் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படும்படியாக ஒரு அனுகூலத்தையும் ஒரு வாக்குத்தத்தத்தையும் இந்த காலை வேளையில தந்திருக்கிறாரு. ஒருவேளை எனக்கு இன்னும் அபிஷேகிக்கல, ஒருவேளை இன்னும் எனக்கு இந்த அபிஷேகம் வேணும் என்று சொல்லுங்க, அது உங்களுக்குரியது, அது பிள்ளைகளுக்குரியது. வேதம் சொல்லுது, பரிசுத்த ஆவியை தருவது அதிக நிச்சயம் அல்லவா? ஆகவே ஒவ்வொருவரும் அபிஷேகிக்கப்பட வேண்டும்.
ஒவ்வொருவரும் பரிசுத்தாவின் வரத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதை எப்படி பெற்றுக்கொள்ளணும்? விசுவாசித்து தான் பெற்றுக்கொள்ளணும். சொல்லுங்க, விசுவாசி. ஆண்டவரே இந்த பரிசுத்தாவியை எனக்கு தாரும் என்று சொல்லி நம்ம என்ன பண்ணோம்? விசுவாசிக்கணும். பை ஃபெய்த். விசுவாசி. இயேசு மரித்து உயிர்த்தது பாத்தீங்களா? பார்க்கல. ஆனா வேதம் சொல்லுது, அதை விசுவாசிச்சீங்க, ரட்சிப்பு வந்தது. அதே போல பரிசுத்தாவின் அபிஷேகமும் தேவனுடைய வாக்குத்தத்தம் அது எனக்கு வேண்டும் என்று சொல்லி விசுவாசிக்கும் போது நிச்சயமா பரிசுத்தாவின் வரம் உங்களுக்கு வரும். ஒரு ஆமென் சொல்லுங்க. சில பேருக்கு பரிசுத்தாவின் வரம் வராதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அது குறிச்சு ஒரு விகற்பமா பார்க்கிறது, அது வேண்டாம் என்று சொல்றது, ஒரு அர்த்தமா என்றது, அது ஏதோ ஒரு ஒவ்வாத மாதிரி பார்க்க கூடாது. நிச்சயம் அப்படி பார்க்கவே பார்க்காதீங்க. பரிசுத்த ஆவி என்னதுங்க அப்படி பார்க்கவே கூடாது. சில பேர் பரிசுத்த ஆவி ஏற்றுக்கொள்றதே இல்லை. என்னப்பா இவங்க கை தட்டுறாங்க, என்னப்பா இவங்க பேசுறாங்க. ஆமா, பரிசுத்த ஆவி பெற்றுக்கொள்வதற்கு மிகப்பெரிய ஒரு அடையாளம் அந்நிய பாஷை. அந்நிய பாஷை பேசுவது பரிசுத்த ஆவி பெற்றுக்கொள்வதற்கான ஒரு அடையாளம். சில நேரத்தில் தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்க, அதுவும் அடையாளமா என்ன பண்ணுகிறது இருக்கிறது. ஆகவே நீங்க பரிசுத்த ஆவி இதுவரை பெற்றுக்கொள்ளணும், அதை பெற்றுக்கொள்ளும்படி வாஞ்சிங்க. முதல் விருப்பம் இருக்கணும் உங்களுக்குள்ள. ஒரு பொருளை நீங்க வாங்கணும்னா விருப்பம் இல்லைன்னா வாங்குவீங்களா? ஒன்னு பெற்றுக்கொள்ளணும்னா தேவனிடத்துல விருப்பம் வேணும், வாஞ்ச வேணும், தாகம் வேணும். இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. விருப்பம், தாகம். தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவார், வறண்ட நிலத்தின் மேல் ஆவியை ஊற்றுவார். தாகமா இருக்கணும்னா தண்ணி குடிப்பான், தாகம் இல்லைன்னா என்ன பண்ண மாட்டான்? தண்ணி குடிக்கவே மாட்டான். அப்போ பரிசுத்த ஆவியானவர் வாஞ்சிக்கணும், பரிசுத்த ஆவியானவர் விரும்பணும், பரிசுத்த ஆவியானவர் வரவேற்கணும். அவர் விகற்பமா பார்க்க கூடாது, அதை ஒரு அசட்டை பண்ணக்கூடாது, அதை அலட்சியப்படுத்தக்கூடாது. பரிசுத்த அந்நிய பாஷை ஒருவேளை நீங்க பேசலாம் கூட அலட்சியம் பண்ணாதீங்க. ஆண்டவரே இப்படிப்பட்ட பாஷைகளை நானும் பேசணும், எனக்கும் தாங்க அப்படின்னு சொல்லி வாஞ்சிங்க. நிச்சயம் ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? உங்களுக்கு விசுவாசிக்கும் போது, விரும்பும் போது, வாஞ்சிக்கும் போது நிச்சயம் பரிசுத்த ஆவியின் வரத்தை தருவாரு. தேவன் எல்லாருக்கும் தருவதற்காகத்தான் அவரை மரித்தோடு உயிரோடு கூட எழுப்பி பரிசுத்த ஆவியை அனுப்பி இருக்கிறார். எத்தனை பேருக்கு விளங்குதுங்க? அல்லேலூயா. எந்த மனுஷன் பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொண்டிருக்கிற மனுஷனை நீங்க பாத்தீங்கன்னா அந்த மனுஷெல்லாம் தேவனால் எடுத்து பயன்படுத்துகிற ஒரு பாத்திரமா இருப்பான். நீங்க பார்க்கலாம், பேதுரு மாம்சத்துல இயேசுவை பார்த்தான். ஆனா அவன் அநேக காரியங்களை என்ன பண்ணா? மறுதளிச்சான், விட்டுட்டு ஓடிட்டான். ஆனா உயிர்த்தெழுந்த இயேசுவை பார்த்தான் பாருங்க, இந்த பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டான் பாருங்க, அவனுக்குள்ள பயம் நீங்கிடுச்சு, தைரியம் வந்துடுச்சு, அவன் மேல ஒரு வல்லமை வந்துடுச்சு பாருங்க. அந்த வல்லமை, டுனாமிஸ் வல்லமை, அந்த பரிசுத்தாவின் வல்லமை, அவன் எல்லா பயத்திலிருந்து வெளியே மரணத்தை கூட பயப்படாம தைரியமா அவன் என்ன பண்ணான்? வாழ்ந்தான். தைரியமா அந்த இயேசுவை குறித்து என்ன பண்ணா? மற்றவர்களுக்கு சொன்னான். இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. ஒரு மிகப்பெரிய தைரியம், ஒரு மிகப்பெரிய ஒரு என்ன பண்ண தேவனால் எடுத்து பயன்படுத்தப்படுது. பரிசுத்த ஆவியினால வேதம் சொல்றது எல்லாம் ஆகும். பலத்தினால் அல்ல, பராக்கிரமத்தினால் அல்ல, தேவ ஆவியினால் எல்லாம். இந்த பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்வதற்கு அவங்களுக்கு எல்லாம் என்ன பண்ண முடியும்? இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்துல காரியங்கள் ஆகும். குடும்பத்தில் ஆகட்டும், வேலையில் ஆகட்டும், தொழில் ஆகட்டும், பெரிய காரியங்கள் நடக்கணுமா? பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்க. பரிசுத்த ஆவியானவர் வரும்போது அவர் என்ன பண்ணுவாருங்க? உங்களுக்கு வல்லமையினால, வரங்களினால உங்களை எடுத்து பயன்படுத்துவாரு. உங்களால எல்லாம் ஆகும். நீங்க மிகப்பெரிய தைரியமா இருப்பீங்க. நீங்க ஒரு நாளும் இயேசுவை மறுதலிக்க மாட்டீங்க. இயேசுவுக்காக என்ன பண்ணுவீங்க? தைரியமா என்ன பண்ணுவீங்க? வாழுவீங்க. இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆகவே பரிசுத்த ஆவியானவரை விரும்புங்க. இந்த காலை வேளையில பரிசுத்த ஆவியின் வரங்களை என்ன பண்ணுங்க? விரும்புங்க, வாஞ்சிங்க, தாகமா இருங்க. இது எப்படி பெற்றுக்கொள்வது? முதல்ல பெற்றுக்கொள்வது விசுவாசிக்கிறது மாத்திரம் இல்ல, தொடர்ந்து ஜெபத்தில் இருக்கணும். நீங்க பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளலாம் பாருங்க, அதிக நேரம் முதல்ல ஜெபம் பண்ணிருப்பாங்க. ஜெபிக்க ஜெபிக்க அவங்களுக்குள்ள ஒரு விசுவாசம் உண்டாகும். ஜெபம் என்ன பண்ணும்? விசுவாசத்தில் நடத்த ஆரம்பிக்கும். விசுவாசிக்கும் போது பரிசுத்த ஆவியை என்ன பண்ண முடியும்? பெற்றுக்கொள்ள முடியும். ஆகவே என்ன பண்ண? பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்வதற்கு நீங்க என்ன பண்ணணும்? தனிப்பட்ட ஜெபமோ, உபவாச ஜெபமோ, சகோதரர்கள் கூடி இருக்கிற ஜெபமோ உங்களுக்கு அதிகமா தேவை. இன்னொரு பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்ட சகோதரனை நண்பரா வச்சுக்கோங்க. அவர் அந்நிய பாஷை பேச சொல்லலாம், அவர் மேல டச் பண்ணிக்கங்க. இவரும் அந்நிய மேல டச். ஏன்னா அந்நிய பாஷையும் வரங்களும் ஒருவர் மேல இருந்து ஒருவர் மேல கடந்து போகும்.
கைகளை வைக்கிறதன் மூலமாய் கடந்து போகும். அதெல்லாம் பாருங்க, பேதுரு பவுல் என்ன பண்ணுவாங்க, கைகளை வைக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் மற்றவர்களுக்கு என்ன பண்ணாரு, தந்தரப்படுகிறாரு. ஒரு ஆவியினால் நிறைந்த மனுஷன் இன்னொரு ஆவி அவங்களோடு கூட சேர்ந்து இருக்கும்போது, அவங்களோட சேர்ந்து ஜெபிக்கும் போது இவங்களும் பரிசுத்த ஆவியை என்ன பண்ணுவாங்க, பெற்றுக்கொள்கிறவர்களாக இருக்கிறாங்க. ஆகவே நீங்க விசுவாசிக்கணும், நீங்க ஜெபிக்கணும். இன்னொரு பரிசுத்த ஆவியானவர் பெற்றுக்கொண்டவரை நீங்க நண்பரா வைத்துக் கொண்டு அவர்களோடு கூட சேர்ந்து அதிகமா ஜெபிக்கணும். அவங்களுக்கு கை வைக்க சொல்லணும். இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. இப்படி நீங்க பண்ணும்போது நான் சொல்றேன், நிச்சயமா வாக்குத்தத்தமான பரிசுத்த ஆவியின் வரத்தை நீங்க பெறுவீங்க. அந்நிய பாஷையில பேசுவீங்க. அந்நிய பாஷை துவக்கம், பரிசுத்த ஆவியின் துவக்கம், அது அடையாளம். அதுக்கப்புறம் பாருங்க, 9 வரங்கள் உங்களுக்குள்ள என்ன பண்ணும், செயல்பட ஆரம்பிக்கும். இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. விசுவாசம் வரும், சுகமாக்குற வரும், அற்புதங்களை செய்கிற வரும், தீர்க்க தரிசனம் சொல்லுகிற வரும், ஆவிகளை பகுத்தறிகிற வரும். இப்படி பல வரங்கள் என்ன பண்ணும், உங்கள் உள்ளத்துல செயல்பட ஆரம்பிக்கும். எத்தனை பேருக்கு விளங்குதுங்க? ஆகவே தேவன் பரிசுத்த ஆவியானவரை சபைக்கு என்ன பண்ணிக்கிறாரு, கொடிந்தல் இருக்கிறாரு. இது வாக்குத்தத்தமாய் இருக்கிறது. இது உங்களுக்கும் இயேசு வரவழைக்கும் எல்லாருக்கும் உரியதாக இருக்கிறபடினாலே நாம் எல்லாரும் என்ன பண்ண வேண்டும், விசுவாசித்து பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமா, நிச்சயம் அது என்ன பண்ணுங்க, அது விரும்புங்க, ஜெபம் பண்ணுங்க, மற்றவர்களோடு கூட சேர்ந்து கொள்ளுங்க. பாருங்க, உடனே எங்களை மாதிரி சரளமா அந்நிய பாஷை பேச முடியாது. குழந்தை முதல்ல எப்படி பேசும், 1-2 வார்த்தை தான் பேசும் ஒரு 9 மாசத்துல. அதுக்கப்புறம் வளர வளரதான் என்ன பண்ண, சரளமா என்ன பண்ண முடியும், பேச முடியும். அப்படி ஆவியின் மரங்களை கூட பாருங்க, பரிசுத்தான அபிஷேகம் பாருங்க, விசுவாசத்துல 1-2 வார்த்தை பேசுவாங்க. அப்படி ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அப்புறம் கட 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 என்ன பண்ணுவாங்க, பேச ஆரம்பிப்பாங்க. இருந்த ஒரு ஆமென் சொல்லுங்க. பரிசுத்த ஆவியானவர் உள்ள வரும்போது, அது நிரம்பும் போது ஒரு இரைச்சல் உண்டாக்குது. அதுதான் அந்நிய பாஷையா என்ன பண்ணுகிறது, இருக்கிறது. இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆகவே அந்நிய பாஷையே விகற்பமா என்னாதீங்க, அற்பமா என்னாதீங்க. பரிசுத்த ஆவியானவரை மற்ற கை தட்ட சொல்ல, இது தட்ட சொல்ல, நம்ம எப்ப பார்த்தாலும் கை தட்டுது, மற்ற டிஸ்டர்பா இருக்குது, அதெல்லாம் பார்க்க கூடாது. பரிசுத்த ஆவியா அற்பமா என்ன பண்ணக்கூடாது, எண்ணக்கூடாது. இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இருக்கிறவங்கள ஒரு ஆமென் சொல்லுங்க. அதை வாஞ்சிங்க, விரும்புங்க, தாகமா இருங்க, விசுவாசிங்க, ஜெபம் பண்ணுங்க. மற்ற பரிசுத்த ஆவியை பெற்றோர்களோடு கூட அதிக நேரம் இருந்து அவங்களோடு கூட சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க. பாருங்க, பெற்றுக்கொண்டவங்க கூட ஒரு மாசம் ஜெபம் பண்ணலன்னா பாரு, அவங்களே அந்நிய பாஷை பேச முடியாது. தொடர்ந்து ஜெபத்துல இருந்தே இருந்தா தான் என்ன பண்ண முடியும், அந்நிய பாஷைகளை பேச வேண்டிய. அந்நிய பாஷை பேச 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 தேவனோடு கூட மகத்துவங்களை பேசுகிறோம், தேவனுடைய ரகசியங்களை பேசுகிறோம். இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. இதனால என்ன பண்றது, இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்துல தேவன் நம்மை நடத்துகிறவராக இருக்கிறாரு. கரங்களை தட்டி கத்த நாமத்தை. அப்போ இயேசுவை ஏன் மரித்தோரில் உயிர்த்தெழும்ப வேண்டும்னா, பரிசுத்த ஆவியை தந்தரும்படியாக. அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 26வது வசனம் வாசிங்க. 3ஆம் அதிகாரம் 26வது வசனம். அவர் உங்கள் எல்லாரையும் உங்கள் பொல்லாங்கிலிருந்து விலக்கி உங்களை ஆசீர்வதிக்கும்படி தேவன் தம்முடைய பிள்ளையாகிய இயேசுவை எழுப்பி முதலாவது உங்களிடத்திற்கே அவரை அனுப்பினார். 5வது, ஏன் இயேசுவை மரித்தோரிலிருந்து உயிரோடு கூட எழுப்ப வேண்டும்? ஏன் ஜீசஸ் டெத்ல இருந்து ரைஸ் பண்ணோம் அப்படின்னா, அவர் சொல்றாரு, உங்களை எல்லாரையும் பொல்லாங்கிலிருந்து விலக்கி, சொல்லுங்க, பொல்லாங்கிலிருந்து விலக்கி உங்களை ஆசீர்வதிக்கும்படி தேவன் தமது குமாரனை என்ன பண்ணாரு, மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரை உங்களிடத்திலே அனுப்பினாரு. அல்லேலூயா. பிரியமானவர்களே, இயேசுவை எழுப்புவது நிமித்தமாக இன்றைக்கு சபைக்கு என்ன பயன் அப்படின்னா, நம்முடைய சுத்தி இருக்கிற பொல்லாதவன், சாத்தான், பிசாசு, எல்லா விதமான இடுக்கண், எல்லா விதமான பிரச்சனை, இது எல்லாவற்றிலிருந்தும் நம்மை விலக்க வேண்டும். வேதம் சொல்லுகிற கொலோசியர் 1:13 இருளிலிருந்து
நம்மை விலக்கி இருளின் ராஜ்யத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி அன்பின் ராஜ்யத்துக்கு நம்மை கொண்டு வரும்படியாக இருந்த ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தர் ஏன் நம்மள என்ன பண்றாரு? நமது குமாரனை உயிரோடு கூட எழுப்பினாரு அப்படின்னா உங்களை என்னையும் பொல்லாங்கிலிருந்து விலக்கி இருக்கிறாரு. இயேசுவை யாரோ தேவன் மரித்தோர்ந்து உயிரோடு கூட எழுப்பினார் என்று விசுவாசிக்கிறீங்களோ, நான் சொல்றேன் பாருங்க, அவங்களை எந்த பொல்லாத சக்தியும், எந்த சாத்தானும், எந்த உபத்திரமும், எந்த வேதனையும், எந்த கண்ணீரும் போராட்டமும் அவங்களை தொட முடியாது. பொல்லாங்கிலிருந்து கர்த்தர் விலக்குகிறவராய் இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க. பொல்லாங்கு பிசாசு பொல்லாதவன், அவன் நல்லவன் கிடையாது. அவன் எப்போதும் உபத்திரமும் வேதனையும் கண்ணீரும் கொடுக்கிறான். ஆனா எப்போ இயேசுவை மரித்தோர்ந்து உயிரோடு கூட எழுப்பினார் தேவன் என்று சொல்லி விசுவாசிக்கிறீங்களோ, நான் சொல்றேன், பொல்லாதவன் உங்களை கட்டி வைக்க முடியாது, பொல்லாதவன் உங்களை தொட முடியாது. வேறு சொல்றது, பொல்லாதவன் உன்னை தொடான். பொல்லாதவன் உன்னை என்ன பண்ண மாட்டான்? தொடான். பொல்லாத சக்தி உன்னை தொட முடியாது. எத்தனை பேர் விளங்குதுங்க? நீ இயேசுவை விசுவாசிக்க விசுவாசிக்க இயேசுவை தேவன் மரித்தோர்ந்து உயிரோடு கூட எழுப்பினார் என்று நம்ப சொல்ற, உன்னை விட்டு இருளின் சக்தி, பொல்லாத சக்தி, அசுத்த சக்தி உன் வாழ்க்கையில, உன் குடும்பத்துல, வீட்டுக்குள்ள, வேலையில என்ன பண்ண முடியாது, கிட்ட வரவே முடியாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. மாத்திரமல்ல, கர்த்தர் என்ன பண்ணுவாரு? பொல்லாங்கு விலக்குறது ஒரு பகுதி. இந்த நெக்ஸ்ட் பகுதி உன்னை ஆசீர்வதிக்கும்படியாக, சொல்லுங்க, என்ன பண்றாரு? உன்னை ஆசீர்வதிக்கும்படியாக. அல்லேலூயா. என்ன பண்றாரு? உன்னை ஆசீர்வதிக்கும்படியாக. அல்லேலூயா. கர்த்தர் ஏன் பொல்லாங்கிலிருந்து விலக்கணும்? ஏன் பிரச்சனையிலிருந்து உங்களை விலக்கணும் அப்படின்னா உங்களை ஆசீர்வதிக்கும்படி. the blessing. எப்படி பரிசுத்த ஆவியானவர் எப்படி தருவதோ அதே போல என்ன பண்றாரு? உங்களை ஆசீர்வதிக்கும்படியாக என்ன பண்றாரு? செய்கிறார். தேவன் தமது குமாரன் உயிரோடு. ஆசீர்வாதம் ஒரு பிரமாணம். ஆசீர்வாதம் என்னதுங்க? இப்படி ஒரு வல்லமை என்பது ஒரு பிரமாணம். ஆசீர்வாதம் ஒரு அபிஷேகம். இந்த ஒரு ஆமென் சொல்லுங்க. இந்த அபிஷேகம், இந்த ஆசீர்வாதம், இந்த வல்லமை வாழ்க்கையில கடந்து வர வேண்டும் என்பதற்காகவே தேவன் தமது குமாரனை என்ன பண்ணாரு? உயிரோடு கூட எழுப்பினாரு. இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. அவர் உயிரோடு கூட எழுப்பினாரு. ஏன் அப்படின்னா உங்களை ஆசீர்வதிக்கும்படி. சொல்லுங்க, என்னை ஆசீர்வதிக்கும்படி. அல்லேலூயா. என் வறுமையை போக்கும்படி, என் கஷ்டத்தை போக்கும்படி, என் கண்ணீரை போக்கும்படி, என் குறைவை நீக்கும்படி, என் பிரச்சனையிலிருந்து என்னை விடுதலை ஆக்கணும்னா ஆசீர்வாதம் என் மேல வரணும். ஆசீர்வாதம் வரணும்னா என் மேல இருக்கிற சாபம் போகணும். சாபத்தை நீக்கி என்னை ஆசீர்வதிக்கும்படியாக தேவன் தமது குமாரனை என்ன பண்றாரு? உயிரோடு கூட எழுப்பினார். இருந்தவர் ஆமென் சொல்லுங்க. மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுந்திருக்கிறபடி இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் என்ன பண்ணாரு? நமக்காக சாபமாகி தொங்கி தேவன் அவரை மரித்தோர்ந்து உயிரோடு கூட எழுப்பி. எதுக்குன்னா ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் உன்மேல் என் மேல் வர. இருந்தவர் ஆமென் சொல்லுங்க. இப்போ இயேசுவை தேவன் மரித்தோர்ந்து உயிரோடு கூட எழுப்பினார் அப்படின்னா உங்க மேல ஆசீர்வாதம் மேல இருக்குது. சொல்லுங்க, உங்க மேல என்ன இருக்குதுங்க? ஆசீர்வாதம் இருக்குது. ஒரு வல்லமை உங்க மேல இருக்குது. ஒரு பவர் உங்க மேல இருக்குது. ஒரு அபிஷேகம் உங்க மேல இருக்குது. இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. அது எப்பேற்பட்ட வல்லமை அப்படின்னா ஆபிரகாமின் ஆசீர்வாதம் உங்க மேல இருக்குது. சொல்லுங்க, ஆபிரகாமின் ஆசீர்வாதம் உங்க மேல இருக்குது. ஈசாக்கை பாருங்க. ஈசாக்கை கர்த்தர் ஆசீர்வதித்தார். அவன் வர வர என்ன பண்ணான்? விருத்தி அடைந்தான். இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இந்த ஆசீர்வாதம் உன் வாழ்க்கையை விருத்தி அடைய செய்யும். எல்லா ரீதியில விருத்தி அடைய செய்யும். நீ இருக்கிற மனமா இருக்க மாட்டே. இந்த ஆசீர்வாதம் வர 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 உன் வாழ்க்கையில ஒரு பெரிய பெருக்கம், ஒரு பெரிய விசாலம், ஒரு பெரிய லாட்சி. என்ன சொல்றது? வலப்பக்கம் இடப்பக்கம் இட கொண்டு பெருகுவேன். இதுதான் ஒரு ஆமென் சொல்லுங்க. இந்த ஆசீர்வாதம் உனக்கு என்ன பண்ணுங்க? எல்லாவற்றிலும் விருத்தி அடைய செய்யும். சொல்லுங்க, எல்லாவற்றிலும் விருத்தி அடைய செய்யும். ஈசாக்க சொல்ல அவன் ஐஸ்வர்யன் ஆகி, சொல்லுங்க, ஐஸ்வர்யன் ஆகி வர வர விருத்தி அடையலாம். சொல்லுங்க, ஐஸ்வர்யன் ஆகி வர வர விருத்தி அடைந்தான்.
அல்லேலூயா. உன்னை ஐஸ்வர்யமாக்குகிறவர். சொல்லுங்க, உன்னை என்ன பண்ணுவாரு? ஐஸ்வர்யனா வேற சொல். கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். ஆசீர்வாதம் உன்னை ஐஸ்வர்யமாய் உன்னை ஐஸ்வர்யத்தை தரும். சொல்லுங்க, ஐஸ்வர்யத்தை தரும். உன்னை பிச்சைக்காரன் ஆக்காது, ஐஸ்வர்யத்தை தரும். சொல்லுங்க அல்லேலூயா. வேதத்துல சொல்லுது பாருங்க, கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிறவனுக்கோ அவர் ஐஸ்வர்ய சம்மனரா என்ன பண்றாரு? இருக்கிறாரு. அல்லேலூயா. ஐஸ்வர்யம் உன் வாழ்க்கையில வந்துடுங்க. இந்த ஐஸ்வர்யம் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, ஈசாக்கை அவனை பெரியவனா மாத்துச்சு. சொல்லுங்க, அவனை என்ன பண்ணுச்சுங்க? விருத்தி அடைய செய்தது, அவனை ஐஸ்வர்யன் ஆக்கியது, அவனை பெரியவனா மாத்திடுச்சு. இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. உன்னை பெரியவனா மாத்தும். நீ வேலையில இருந்தாலும், தொழில இருந்தாலும், குடும்பத்துல இருந்தாலும், ஊழியத்துல இருந்தாலும், எல்லாத்திலையும் உன்னை பெரியவனா மாத்தும் இந்த ஐஸ்வர்யம். இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. பணம் வந்தா அப்பா பெரிய ஆள் சொல்லுங்க. பணம் வந்தா பெரிய ஆள். நான் சொல்லுங்க, அந்த பணத்தையும் அவங்க பெரிய ஆள் ஆக்குறதுக்கு ஒரே காரணம் வந்து என்னங்க? ஆசீர்வாதம். இந்த ஆசீர்வாதம் எதனால வருதுங்க? இயேசுவை தேவன் மரித்தொழுந்து உயிரோடு கூட எழுப்புறதுனால உங்க மேல ஆசீர்வாதம் வந்து உட்காந்துரும். தலை மேல வந்துடும், உங்க வீட்டு மேல வந்துடும், உங்க குடும்பத்துல வந்துடும், எல்லாத்துல வந்துடும். எத்தனை பேருக்கு விளங்குறீங்க? அல்லேலூயா. ஆலயத்துக்கு வந்து இந்த வசனத்தை கேட்டா உங்க மேல ஆசீர்வாதம் வந்துடும். வந்துடுச்சு. இந்த ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. எப்படி வந்து ஒளி வந்தா இருள் இடம் இல்லையோ, ஆசீர்வாதம் வந்துச்சுன்னா அந்த இடத்துல வறுமைக்கு இடம் இல்லை. ஆசீர்வாதம் வந்துட்டு அந்த இடத்துல குறைவுக்கு இடமே கிடையாது. தாவீது சொல்றான் பாருங்க, கர்த்தர் என் மேய்ப்பனா இருக்கிறார், நான் தாட்சி அடைய மாட்டேன். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியும் தேடு, இவைகள் எல்லாம் உங்களுக்கு என்ன பண்ணும்? கூட கொடுக்கப்படும். எல்லாம் கூட கொடுக்கப்படும். வாழ்க்கையில குறையே இருக்காதுங்க. இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. எத்தனை பேர் இந்த ஆசீர்வாதத்தை விரும்புறீங்க? எத்தனை பேர் இந்த ஆசீர்வாதத்தை விரும்புறீங்க? அல்லேலூயா. ஆசீர்வாதம் விரும்பினா இயேசுவை தேவன் மரித்தோம் எழுப்பினா விசுவாசம் போதும். இந்த விசுவாசத்தை ஆசீர்வாதம் மேல வந்து தங்கிடும். இந்த ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆசீர்வாதம் தேவன் உங்களை ஆசீர்வதிக்கும்படியா உயிரோடு எழுப்பினார். உங்க மேல, உங்க பிள்ளைகள் மேல, உங்க குடும்பத்தின் மேல, உங்க சந்ததி மேல சாபம் இருக்க கூடாதுங்க. ஆசீர்வாதம் இருக்கணும். இந்த ஆசீர்வாதம் எப்படி வரும்? இயேசுவை தேவன் உயிரோடு கூட எழுப்பினார் என்று விசுவாசிச்சீங்க. அந்த விசுவாசம் வந்து என்ன பண்ணும்? உங்க மேல இந்த ஆசீர்வாதத்தை கொண்டு வந்து தலைமையில வச்சிடும். இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆசீர்வாதம் வந்துட்டா திருமண இடமெல்லாம் பெரிய காரியங்கள் வாய்க்கும். வேத சொல்லுங்க பாருங்க, ஈசாக்கு அவன் செஞ்சதெல்லாம் வாய்ச்சது, யோசேப்பு செஞ்சதெல்லாம் வாய்ச்சது, தாவீது செஞ்சதெல்லாம் வாய்ச்சது. ஏங்க? அவன் மேல ஆசீர்வாதம் இருந்துச்சு. இந்த ஒரு ஆமென் சொல்லுங்க. அதே மாதிரி தாங்க உங்க மேலேயும் என் மேலேயும் ஆசீர்வாதம் வந்துட்டா நம்ம செஞ்சதெல்லாம் வாய்க்கும். ஊழியம் வாய்க்கும், குடும்பம் வாய்க்கும், வேலை வாய்க்கும், தொழில் வாய்க்கும், படிப்பு வாய்க்கும், நம்ம எடுக்கிற திருமண முயற்சி வாய்க்கும், எல்லாம் வாய்க்கும். வாய்க்கணும்னா என்ன பண்ணாங்க? நம்ம மேல ஆசீர்வாதம் வந்து நிக்கணும். இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நம்ம பலன் இல்லை, கடவுளுடைய ஆசீர்வாதம், கர்த்தருடைய ஆசீர்வாதம், கிறிஸ்துவின் ஆசீர்வாதம், ஆபிரகாமின் ஆசீர்வாதம், உடன்படிக்கையின் ஆசீர்வாதம், ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபின் மேல இருந்த அதே ஆசீர்வாதம் உங்க மேல என் மேல வரதுக்கு ஒரே காரணம் இயேசு. இந்த ஒரு ஆமென் சொல்லுங்க. அவரை தேவன் மரித்தோர்ந்து எழுப்பி என்ன பண்ணாரு? யூதர்களுக்கு மாத்திரமல்ல, இஸ்ரவேலருக்கு மாத்திரமல்ல, எல்லா ஜாதி ஜனத்துக்கும் இந்த ஆசீர்வாதத்தை கொண்டு வரும்படியா என்ன பண்ணாரு? இந்த காரியத்தை செஞ்சிருக்கிற கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை அல்லேலூயா. ஆசீர்வாதம் மேல வரணும். ஆசீர்வாதம் மேல வரணும். ஆசீர்வாதம் பெரியவனாக லிட்டரலா சொல்லிட்டு பாருங்க. ஆபிரகாம் அவனை சீமானா மாத்துச்சான். சொல்லு, அவனை சீமானா மாத்துச்சு. அவனை வேதம் சொல்ற, எங்க எஜமான கர்த்தர் ஆசீர்வதிச்சிருக்கிறாரு. அவர் வெள்ளி உடைமைகளையும், பொன்னுடைமைகளையும், வாகனங்களையும், ஒட்டகங்களையும், கழுதைகளையும், வேலைக்காரர்களையும், வேலைக்காரிகளையும் கர்த்தர் என்ன பண்ணிக்கிறாரு? கொடுத்திருக்கிறார். இந்த ஒரு ஆமென் சொல்லுங்க. எத்தனை பேருக்கு வெள்ளியும் பொண்ணும் வேணும்? எத்தனை பேர் வேலைக்காரி வேணும்? எத்தனை பேர் வாகனங்கள் வேணும்? ஆசீர்வாதம் வந்தா இதெல்லாம் வந்துடும். ஆசீர்வாதம் இல்லைன்னா ஒண்ணும் வரும். ஆசீர்வாதம் வந்தா எல்லாம் வரும். வாகனம் வரும், வீடு வரும், வெள்ளி வரும், பொண்ணு வரும். இதுதான் ஒரு ஆமென் சொல்லுங்க.
வேலைக்காரன் வருவாங்க, வேலைக்காரி வருவாங்க, எல்லாம் வருவாங்க.